வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு எஸ்பிஐலேருந்து புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இதில வந்து நமக்கு டோட்டலா ஒரு 1500 போஸ்ட் குடுத்துருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிறனால நமக்கு வேக்கன்சி கம்மின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா 1500ங்கிறது ஹெவி காம்படிஷனா இருக்கும். எக்ஸாமுமே கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும் எஸ்பிஐ பொறுத்தவரைக்கும். ஸோ, அதனால நீங்க விருப்பப்பட்டா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. இதில இருக்கிற 6 போஸ்ட் என்னென்னன்னு இங்க ஜஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, டோட்டலா 1500 தான் நான் சொன்ன மாதிரியே. இதில டெப்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு உண்டான ஏஜ் லிமிட் எல்லாம் மினிமம் 25, மேக்ஸிமம் 35. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு உண்டான ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 21, மேக்ஸிமம் 30. ஸோ அந்த ஏஜுக்குள்ள இருந்தா மட்டும் தான் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் ஜென்ரல் இருந்தா 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் இருக்கு. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எஸ்சி, எஸ்டியா இருந்தா 15 இயர்ஸ் ரிலாக்சேஷன். பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் ஓபிசியா இருந்தா 13 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் இருக்கு. இதுக்கான சேலரி எல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ ஸ்டார்ட்டிங் சேலரி உங்களுக்கு 64,000 பக்கம் குடுத்துருக்காங்க. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கு. இதுக்கான சென்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல சென்னை, மதுரை, திருநெல்வேலி, புதுச்சேரி 4 சென்டர் தான் இருக்கு. ஸோ நமக்கு நியரஸ்ட்டா இருக்கிறது 4 சென்டர் தான். உங்களுக்கு எந்த சென்டர் பக்கமா இருக்கோ அந்த சென்டர் பார்த்து அப்ளை பண்ணிக்கங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த ஃபீஸுமே இல்ல. மத்த கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே ரூ. 750 ஃபீஸ். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அக்டோபர் 4ஆம் தேதி. ஸோ விருப்பப்பட்ட அக்டோபர் 4ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணிடுங்க. sbi.co.in இதுதான் எஸ்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணுங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து நான் பிடிஎஃபா தனியா டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க டைரக்ட்டா அங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.